அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 611 620 வரை 10 வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். களவில கடல் வகை கங்கில கரையில அளவில வகுத்த அருட்பெரும் ஜோதி கடலவை அனைத்தும் கரையின்றி நிலையுற அடலனல் அமைத்த அருட்பெரும் ஜோதி கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடலுற வகுத்த அருட்பெரும் ஜோதி கடலிடை பல்வளம் கணித்து அதிர் பல்லுயிர் அடலுற வகுத்த அருட்பெரும் ஜோதி மலையிடை பல்வளம் வகுத்து அதில் பல்லுயிர் அலைவர வகுத்த அருட்பெரும் ஜோதி. இதுதான் அந்த 10 வரிகள். இந்த 10 வரிகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடல்கள், மலைகள், காற்று, நதிகள் இவற்றின் தன்மையை பற்றி விளக்குறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ பார்க்கலாம். முதல் 2 வரிகளில் கடலவை கடல் வகை கங்கில கரையில அளவில வகுத்த அருட்பெரும் ஜோதி. என்ன வார்த்தைகள் போடுறாங்க? களவிலன்னு சொல்கிறாங்க, கங்கில கரையில அளவில வகுத்த அருட்பெரும் ஜோதி. கடல்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது தன்னிடம் இருக்கின்ற அனைத்தையும் யார் வேணாலும் வந்து எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அது மாதிரி அது ஓப்பனாக இருக்குது. அதனால் அதை என்ன சொல்கிறாங்க, அந்த வஞ்சனை இல்லாமல் இருப்பதனால அதை களவில அப்படின்ற வார்த்தையை சொல்கிறாங்க. அப்புறம் கங்கில அப்படின்றாரு. கங்கிலன்னா அதுக்கு ஒரு வரம்பு அப்படின்றதே இல்லை. நம்ம கடலுக்கு முன்னாடி இருந்து பார்த்தோம்னா எல்லை இல்லாமல் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த நீர் தான் தெரியும். ஒரு வரம்பு இல்லாமல் இருக்குது. அப்புறம் கரை இல்லை. அதுக்கு ஒரு கரை அப்படின்னு ஒன்றும் கிடையாது. எங்கே பார்த்தாலும் தண்ணீராக தான் இருக்குது. அதனால் கரை இல்லாமல் இருக்குது, அளவில்லாமல் இருக்குது. கடலில் பல வகையான பொருட்களும் பல வகையான உயிரினங்களும் அளவில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இந்த 4 வரிகளை போட்டு 4 வார்த்தைகளை போட்டு களவில கடல் வகை கங்கில கரையில அளவில வகுத்த அருட்பெரும் ஜோதி கடல்களுடைய தன்மையை சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்து கடலவை அனைத்தும் கரையின்றி நிலையுற அடல் அனல் அமைத்த அருட்பெரும் ஜோதி. அனைத்து விதமான கடல்களுக்கும், அதாவது எத்தனை விதமான கடல்கள் உண்டோ அவை அனைத்தும் கரையின்றி நிலை பெற்று விளங்குவதுடன் வடவாக்கினி அல்லது வடவாமுகாக்கினி என்பது போன்ற அக்கினி குறைவுபடாது விளங்குமாறும் அமைத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது அடல் அனல் அப்படின்றதுக்கு வடவாக்கினி எதுக்கு இங்கே அடல் அனல்னு சொல்கிறாங்க அப்படின்னா, புராணங்களில் வடவாக்கினி அல்லது வடவா முகாக்கினி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு தீ குதிரை முகம் மாதிரி இருக்குமாமா. இந்த தீ இந்த யுகங்கள் முடியும் போது இந்த தீ வெளியே இந்த ஜெகத்தையே இந்த யுகத்தையே அழிச்சிருமாமா அப்படின்னு புராணங்களில் சொல்கிறாங்க. அதைத்தான் இவர் அங்கே சொல்கிறாரு. கடலவை அனைத்தும் கரையின்றி நிலையுற அடல் அனல் அமைத்த அருட்பெரும் ஜோதி. அந்த வடவா முகாக்கினி என்பது போன்ற அக்கினி குறைவுபடாமல் விளங்குமாறு அமைத்த அருட்பெரும் ஜோதி. ஸோ இதுதான் இந்த 2 வரிகளுக்கு விளக்கம். அடுத்த 2 வரிகள் கடல்களும் மலைகளும் கதிகளும் நதிகளும் அடலுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. ஆழம் மிகுந்த கடல்களையும் உயர்ந்து விளங்கக்கூடிய மலைகளையும் வீசுகின்ற காற்றையும் ஓடுகின்ற நதிகளையும் தத்தம் நிலையில் குற்றமற்று விளங்குமாறு வகுத்த அருட்பெரும் ஜோதி. சரி, அடுத்த 2 வரிகள் கடலிடை பல்வளம்
கணித்து அதில் பல்லுயிர் அடலுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. இப்போ நம்மளுக்கு தெரியும், கடலில் சாதாரண உப்புலேருந்து மிக அரிதாக கிடைக்கக்கூடிய முத்துக்கள், பவளங்கள் போன்ற பல வகையான பொருட்களை தோற்றுவித்து, மேலும் மீன் முதல் திமிங்கலம் வரை இன்னும் கூட பலவிதமான உயிரினங்கள் இருக்குது, இவைகள் எல்லாம் வாழும்படியாக அமைத்த அருட்பெரும் ஜோதி. இதுதான் அந்த 2 வரிகளில் சொல்கிறாங்க. அடுத்து, மலையிடை பல்வளம் வகுத்து அதில் பல்லுயிர் அலைவர வகுத்த அருட்பெரும் ஜோதி. மலையில் என்னென்னலாம் இருக்குது அதனுடைய தன்மையை சொல்கிறாங்க. மலையில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மருத்துவ மூலிகைகள் இருக்குது. நம்மளுக்கு தெரியும், சித்தர்களும் நிறைய பாடி வச்சுருக்காங்க. இப்போயும் கூட இந்த சித்த மருத்துவத்தில் அந்த மூலிகைகள் தான் பயன்பாட்டில் இருக்குது. மலைகளில் தேடி பலவிதமான எல்லா விதமான நோய்களுக்குமே மூலிகைகள் மலைகளில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பலவிதமான அரிய பொருட்கள் அங்கே மலையில் கிடைக்குது. அதோடு கூட சலவைக்கல், கிரானைட் போன்ற பலவிதமான அந்த பாறைகள் அதெல்லாம் அங்கே தான் வெட்டி எடுக்கிறாங்க. அதுவும் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த நம்மளுக்கு பலவிதமான உயிரினங்கள் இந்த நம்ம வாழக்கூடிய இந்த இடத்துக்கு வராமல் அங்கேயே இருந்து அவையெல்லாம் அந்த மலையிலே அவைகளுக்கு எல்லாமே கிடச்சிருது. அந்த மாதிரி உயிரினங்கள், எண்ணிலடங்காத உயிரினங்கள் அங்கே இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். சரி, அதே மாதிரி இந்த மலையில் பலவிதமான பொருட்களையும் பலவிதமான உயிரினங்களையும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் அலைச்சலின்றியும் விளங்குமாறு அமைத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இதுக்கு சான்றாக மகாதேவ மலையில் சில பாடல்களை பார்ப்போம். அதில் இந்த கடல்கள் மலைகளை வச்சு அவங்க பாட்டு பாடியிருக்கிறாங்க. அதோட தன்மைகளையும் அங்கேயே சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். மலை மேலும் கடல் மேலும் மலரின் மேலும் வாழ்கின்ற மூவுருவின் வயங்கும் கோவே, நிலை மேலும் நெறிமேலும் நிறுத்துகின்ற நெடுந்தவத்தோர் நிறைமேலும் நிகழ்த்தும் வேத கலை மேலும் எம்போல்வார் உளத்தின் மேலும் கண் மேலும் தோல் மேலும் கருத்தின் மேலும் தலை மேலும் உயிர் மேலும் உணர்வின் மேலும் தகும் அன்பின் மேலும் வளர் தான் மெய்த்தேவே அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் சொல்கிறாங்க. இன்னொரு மகாதேவ மலை பாட்டில் அலைகடலும் புவி வரையும் அனல்கால் நீரும் அந்தரமும் மற்ற அகில் அண்டம் யாவும் நிலைகுலையா வண்ணம் அருள் வெளியினோடு நிறையா நிறுத்தி உயிர் திகழும் வண்ணம் தலைகுலையா தத்துவம் ஜெய் திரோத என்னும் தனியானை நடத்தி அருள் தலத்தில் என்றும் மலைவர வீற்று இருந்தருளும் அரசே முத்தி வழித்துணையே விழித்துணையுள் மணியாம் தேவே அப்படின்னு சொல்லி ஒரு பாடலில் சொல்கிறாங்க. இன்னொரு பாடலில் கூட பேராய அண்டங்கள் பலவும் பிண்ட பேதங்கள் பற்பலவும் பிண்ட அண்டத்தின் வாராய பலபொருளும் கடலும் மண்ணும் மலையுளவும் கடலுளவும் மணலும் வானும் ஊராத வான் மீனும் அணுவும் மற்றை உள்ளனவும் அளந்திடலாம். ஓஹோ, உன்னை ஆறாலும் அளப்பரிது என்று அனந்த வேதம் அரைந்து இழைக்க அதிதூரமாகும் தேவே அப்படின்னு சொல்லியும் மகாதேவ மலையில் இந்த கடல்கள், மலைகள், நதிகள் இவைகளை பற்றி அங்கே பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் மீண்டும் நாளை சந்திப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.